சாசுகா, அட உனக்கு என்ன ஆச்சு? கேம் ஜோன். கோணப்பா சாசுகா, தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே வா. பாப்கார்ன் இத தலைகீழ படிச்சோன்னா கோணப்பா சாசுகா, பாட்டு வாசிக்காத, புரியுதா? அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதா? கோணப்பா இந்த மாதிரிலாம் யாராவது செய்வாங்களா? இங்க இருக்கு, இது நாங்க செஞ்சது. சாக்லேட் கேக் நானும் செய்யணும். அப்படியே சாப்பிடுவேன். சாசுகாக்கு 33 பத்தி நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அவர் மேல அட்டாக் ஆயிருக்கு. ஆனா இவர்கிட்ட இருந்து 33 தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பைசியா இருக்கும், பார்த்து சாப்பிடு. சாசுகா இப்பவும் நம்பர் 1ல இருக்காரு. அப்படி இவரும் விலகிட்டாருன்னா நம்பர் 1 இவங்க ஆயிடுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் நம்பர்ல வந்துட்டா ஸ்பெஷல் லஞ்ச் கிடைக்கும். எனக்கு இவங்க மேல சந்தேகமா இருக்கு. நம்ம சீக்கிரமா போயாகணும், இல்லைன்னா கிசுபா பிரெட் காலி ஆயிடும். ஓடுறதுக்கு அலவுட் கிடையாது. நான் ஒன்னும் ஓடல மேடம், நான் நடந்துதான் போயிட்டு இருக்கேன். நான் கிசபாவுக்கு வந்துகிட்டு இருக்கேன். சாப்பாடு 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 வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. ஸ்பீடா சைக்கிள் ஓட்டுறது இட்ஸ் நாட் எலி. அட பாயிண்ட பத்தி யாருக்கு என்ன கவலை? அப்படி கவலை பண்ணா நீ ஒன்ன பத்தி கவலைப்படுங்க. யா கிசுபா, இதோ வந்துட்டேன். முடிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அங்கேயே நில்லுங்க. யாக்குசபா பிரெட். ஆனா ஒரு விஷயம் தெரியுது, நீ இப்பவே ரொம்ப மாறி இருக்க மசாவ். நான் மசாவ் கிடையாது, நான் தான் பூனிகிரி மசாவ். புரிஞ்சுதா? அப்படியா? உனக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதா? உன்னோட லீடர் யாசுகா பிரெட் திருடுறான். ஏன் அனிகேவ பத்தி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது? அனிகேவா? அது யாரு? கொஞ்சம் அங்க பாருங்க. அது கெட்டவன் சொல்லி எல்லாரும் விட கம்மி பாயிண்ட்ஸ் வாங்கினா அவர் தான் இவரு. எப்படியாவது அந்த பிரெட் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அவரு என்கிட்ட சொல்லி இருந்தாரு. அப்படி ஒரு நாள் இருந்தது. இந்த ஸ்கூல் ரொம்ப அமைதியா இருந்தது. பிரின்சிபல் என்னைக்கு எலிட் பாயிண்ட்ங்கிற சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணாரோ, எலிட் ஆட்களை மட்டும்தான் நல்லபடியா ட்ரீட் பண்ணாங்க. அப்புறம் பலவீனமா இருக்கிறவங்கள ரொம்ப அவமானப்படுத்தினாங்க.